ஸோ உங்கள் ஃபண்ட் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஈவன் ஸ்மால் கேப்பில் கூட ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா அந்த ஃப்ரீடம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இருக்குது. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் என்ட்ரண்ட் வந்து கேபிட்டல் மைண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். பட் இந்த என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஸ்மார்ட் மூவா இல்லை ஒரு ரிஸ்கி எக்ஸ்பெரிமெண்ட்டான ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்றது ஒரு டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட். இதில் அக்ராஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபண்ட் மேனேஜருக்கு ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பொறுத்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் த மார்க்கெட்டை எவ்வளோ வந்து நல்லா நேவிகேட் பண்ணுறாரு அதை பொறுத்து தான் டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இப்போ இந்த என்எஃப்ஓ பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்எஃப்ஓ அப்படின்றதுனால இதோட ஓப்பனிங் டேட் 18 ஜூலை 2025, க்ளோசிங் டேட் 28 ஜூலை 2025. ஸோ இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ணுற கேட்டகரி ஈக்விட்டி ஃப்ளெக்ஸி கேப். இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி 500 TRI. எக்ஸிட் லோட் 1% அப்ளை ஆகும். அதுவும் 12 monthsக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிடீம் பண்ணிங்கன்னா. என்ட்ரி லோட் கிடையாது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 5,000 rupees. அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் வந்து மிஸ்டர் அனூப் விஜய்குமார். ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே பார்த்தீங்கன்னா பிரைமரிலி ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அக்ராஸ் செக்டார்ஸ் அண்ட் மார்க்கெட் கேப் ஸ்பெக்ட்ரமில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷனை ஜென்ரேட் பண்ணுறது தான் இதோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இப்போ இந்த என்எஃப்ஓ பற்றின சில பேசிக் ஐடியா நமக்கு இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ண என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, ட்ரூ ஃப்ளெக்சிபிலிட்டி அக்ராஸ் மார்க்கெட் கேப். ஸோ இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செக்டார்லயோ ஒரு மார்க்கெட் கேப்லயோ இட்ஸ் நாட் டைட் டவுன். இதால லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ்ல வந்து எங்க பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அங்க வந்து இதால இன்வெஸ்ட் பண்ண முடியும். நம்பர் 2, பேக் பை ரிசர்ச் ட்ரிவன் philosophy. ஸோ கேபிட்டல் மைண்ட் AMC பார்த்தீங்கன்னா இஸ் நோன் ஃபார் இட்ஸ் டீப் டைவ் டேட்டா லெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச். ஸோ ஃபண்டோட ஸ்ட்ராட்டஜிலையும் இதை ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்பர் 3, கான்சென்ட்ரேட்டட் எட் கன்விக்ஷன் based portfolio. So the index funds mari illama this one is likely to hold fewer stocks based on high conviction rather than actual market weight. Market weight compare panna high conviction based la it is likely to hold fewer stocks. And number 4, focused on quality and capital efficiency. So idoda bias idla vandu nama enna paakalam appdin pathina enna companies ku strong cash flow, low debt and efficient capital allocation irukko adula ivanga adhigama focus பண்றாங்க. Number 5, ideal for long-term investor who prefer thoughtful active management. So நீங்க is not into chasing trends and உங்களுக்கு ஒரு manager led discipline strategy இருக்கிற ஃபண்ட் வேணும்னா இது உங்களுக்கு அப்பீலிங்கா இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. இதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ ஃபண்ட் நோ பர்ஃபார்மன்ஸ் ட்ராக் ரெக்கார்ட். ஒரு ஃப்ரெஷ்லி லான்ச் என்எஃப்ஓ அப்படின்றதுனால ரியல் வேர்ல்ட் டேட்டா இன்னும் இதுல இல்ல. ஸோ ப்ராசஸ் தான் நம்மளால ட்ரஸ்ட் பண்ண முடியும், பாஸ்ட் ரிசல்ட்டை கிடையாது. ஸோ இதுல இன்வெஸ்ட் பண்றது ஒரு பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். நம்பர் 2, ஹை மேனேஜர் டிபெண்டன்ஸ். ஸோ இந்த ஃபண்டோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஹெவிலி ஃபண்ட் மேனேஜரோட ஸ்கில் அண்ட் கன்சிஸ்டன்சில தான் டிபெண்டா இருக்கு. நம்பர் 3, ஐடியல் வந்து கிடையாது இது கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஏன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ்ல வந்து அலோகேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது ரிஸ்க் அண்ட் வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும் சான்ஸ் இருக்கு. இது ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு அதனால ஐடியலா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்பர் 5, லிமிட்டட் டைவர்சிஃபிகேஷன். வைல் ஹை கன்விக்ஷன் போர்ட்ஃபோலியோஸ் கேன் அவுட் பர்ஃபார்ம், இது வந்து பேட் ஃபேஸஸ்ல ஷார்ப்பா அண்டர் பர்ஃபார்ம் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. நம்பர் 5, அன்ப்ரூவன் AMC இன் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்பேஸ். ஸோ கேபிட்டல் மைண்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கண்டென்ட் அண்ட் PMS ஸ்பேஸ்ல வெரி வெல் நோன். பட் ஒரு AMC-யா பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டில் நியூ அண்ட் அன்டெஸ்டட். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. இது எல்லாமே மைண்ட்ல வச்சு தான் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ ஃபைனல் டேக்அவே என்ன, கேபிட்டல் மைண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? ஸோ இந்த ஃபண்ட் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஃபோக்கஸ் அண்ட் ரிசர்ச் ட்ரிவன் அப்ரோச்சை ஆஃபர் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஆன் பேப்பர் இஸ் கிரேட். பட் எந்த நியூ ஃபண்டாக இருந்தாலுமே அதோட ரியல் டெஸ்ட் வந்து எக்ஸிக்யூஷனில் தான் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீமை பேக் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்கன்னா இட் மே பி வர்த் இட். பட் ஸ்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் அப்பிடைட்டோட இது அலைன் ஆகுதான்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ்க்காக
இருக்காங்க. ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ட்டையுமே நீங்கள் கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். அதுவும் மினிமம் 7 to 10 இயர்ஸ் இருக்கிற ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது அக்ராஸ் மார்க்கெட் சைக்கிள்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ ஹைஸ் அண்ட் லோஸில் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்து உங்களால் ஒரு பெட்டர் இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க முடியும், ஒரு வெல் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி. பட் வித்தவுட் எனி ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ ரிசர்ச் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி. பட் ஸ்டில் உங்களுக்கு கேபிட்டல் மைண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் என்எஃப்ஓல இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும், உங்ககிட்ட சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மூலியமாக ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ட்ரையல் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தென் சில வருஷம் கழிச்சு ஓவர் த இயர்ஸ் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸ்டில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் பிளானரோட கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க சூட்டபிலிட்டி செக் பண்ணுவாங்க, இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லேப், ரேஷியோ, அலோகேஷன் எல்லாமே வந்து உங்களுடைய கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸோட அலைன் ஆகுதான்னு பார்த்து அவங்க கைட் பண்ணுவாங்க அண்ட் இன்னும் பெட்டர் ஃபண்ட்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.